சார் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2019 தேர்தல்லையும் நம்ம ஏற்று தான் நின்று ஜெயிச்சிருக்கோம். 2021லையும் ஏற்று நின்று தான் ஜெயிச்சிருக்கோம். 2024லையும் ஏற்று நின்று தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிற கூட்டணி அரசாங்கம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பல விஷயங்களை நம்மளால் இன்றைக்கி அந்த பகுதிக்கு எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியுது. நம்ம திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை தாண்டி கோவைக்கு பல விஷயங்களை நம்மளால் இன்றைக்கி செய்ய முடியுது. ஏன் சென்னைக்கு கூட பல கோரிக்கைகளை கேட்டு அதை பண்ணுறோம். நம்ம சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் அந்த சாலைகள்லாம் 4 வழிச்சாலையாக மாற்றுறது எல்லாமே நம்முடைய கோரிக்கை தான். இன்றைக்கி கோபி, சத்தியமங்கலம், அந்தியூர், பவானி, ஈரோடு, மொடக்குறிச்சி, பெருந்துறை இது மாதிரி பகுதிகளில் இருக்கிற அந்த டெம்பரவரியாக கொடுத்த அந்த பட்டாக்களை அயன் பட்டாக்களாக மாற்றக்கூடிய விஷயத்தை சட்டமன்றத்தில் நம்ம பேசி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள்